கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது. தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர்கள், முன்னோடிகள், ஆளுமை மிக்கவர்களுக்கு பெயரிலே பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த வரிசையிலே பார்த்தால் தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்றும் ஏழைகள் பங்காளன் என்றும் போற்றப்படுகிற கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அவர் பெயரிலே தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல புரட்சித் தலைவர் அவர்கள் பெயரிலே மீன்வள பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேரு பல்கலைக்கழகம், அன்னை இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் என்று பல்வேறு மாநிலங்களிலும் மத்திய அரசின் சார்பிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி 55 கீழே கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம்.